அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கும் சரி, குரூப் 2 2A ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கும் சரி, 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டிங்கன்னா புத்தகம் ஃபுல்லாக ரிவிஷன் ஆயிரும். யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பாடம் 6ஆம் வகுப்பு தமிழ் லெசன் 9 இன்னுயிர் காப்போம். தலை சிறந்த பண்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரக்கம், சரிங்களா? ஆசிய ஜோதி கவிதை பேழையின் ஆசிரியர் யார்? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஆசிய ஜோதி கவிதை பேழையின் ஆசிரியர் யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கலைச்சொல் அறிக்கை தான் பார்க்க போகிறோம். ஹியூமனிட்டி அப்படின்னா மனித நேயம். மர்சி அப்படின்னா கருணை. டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. நோபல் பிரைஸ் நோபல் பரிசு. லாரி அப்படின்னா சரக்குந்து, சரிங்களா? உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார்? புத்தர். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் யார்? புத்தர். யாருடைய யாகத்துக்கு ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன? பிம்பிசார மன்னன். யாருடைய யாகத்துக்கு ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன? பிம்பிசார மன்னன். நின்றவர் கண்டு நடுங்கினரே ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினாரே. பாடல் வரிகள் எழுதியவர் யார்? கவிமணி தேசிக விநாயகனார். நின்றவர் கண்டு நடுங்கினரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. பாடல் வரிகளை எழுதியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, சரிங்களா? பூதளம் தன்னை நரகம் அது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆசிய ஜோதி. 1000 பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆற்றின் தலையோடு அகன்றிடுமே. வரிகளை எழுதியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. 1000 பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆற்றின் தலையோடு அகன்றிடுமே. வரிகளை எழுதியவர் யார்? கவிமணி. யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயம். பாடினது கவிமணி. யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயம். யார்னா கவிமணி. சொல்லும் பொருளும் தருக. அஞ்சினர் பயந்தனர். கருணை இரக்கம். வீழும் விழும். ஆகாது முடியாது. பார் உலகம். நீள் நிலம் பரந்த உலகம். முற்றும் முழுவதும். மாறி மழை. கும்மி வயிறு. பூதளம் பூமி. இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது டேஷ் முடியாத செயல். மன்னனாலும் முடியாத செயல். இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னனாலும் முடியாத செயல். நல்ல மனம் கொண்டு இருப்பவரால் மட்டுமே பரந்த உலகை முழுமையும் இரக்கத்தால் செய்ய முடியும். அப்படின்னா சரியா தவறா? சரி. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். கவிமணி தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்? 20ஆம் நூற்றாண்டு. கவிமணி தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார்? 36. ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் டேஷ் என்பவர் எழுதிய டேஷ் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதிய புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. மேலே இருக்க கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. நேர்மையான வாழ்வு வாழ்பவரே எல்லா உயிர்களுக்கும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தீவினை. ஒருவர் செய்யக்கூடாது எது? தீவினை. எளிதாகும் பிரித்து எழுதுக. எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம் பிரித்து எழுதுக. பாலை கூட்டல் எல்லாம். இனிமை ப்ளஸ் உயிர் சேர்த்து எழுதுக. இன்னுயிர். மலை ப்ளஸ் எல்லாம். மலையெல்லாம் மலையெல்லாம். ஒரு நாளும் விட்டு செல்லாதது எது? ஒருவர் செய்த நன்மையும் தீவையும் ஒரு நாளுமே விட்டு செல்லாது. உலகம் முழுவதும் எப்பொழுது ஆள முடியும்? நல்ல மனம் கொண்டு இருந்தால் மட்டுமே. உலகம் முழுவதும் எப்போது ஆள முடியும் அப்படின்னா நல்ல மனம் கொண்டு இருந்தால் மட்டுமே. எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துதல் என்பது மனித நேயம். எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துதல் என்பது மனித நேயம். தம் பொருளை கவர்ந்தவர் இடமும் டேஷ் காட்டியவர் வள்ளலார். அன்பு காட்டியவர் தான் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு டேஷ்கான நோபல் பரிசு கிடைத்தது. அமைதி. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை.
அன்னை தெரசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. அன்னை தெரசா. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொன்னது கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானு சொன்னது கைலாஷ். இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை. இல்லாதவங்களுக்கு கொடுங்க, அதுக்கு பேர் தான் ஈகை, அதாவது கொடை உள்ளம்னு சொல்லுவாங்க. டேஷ் வாழ்பவர்கள் தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. தமக்கென முயலார் நோந்தால் பிறக்கென முயலர் உண்மையானே வரியில் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. தமக்கென முயலார் நோந்தால் பிறர்க்கென முயலுடர் உண்மையானே வரியில் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. 2 கடுக்கன்களையும் எடுப்பதற்கு ஏதுவாக திரும்பி படுத்தவர் யார்? வள்ளலார். 2 கடுக்கன்களையும் எடுப்பதற்கு ஏதுவாக திரும்பி படுத்தவர் யார்? வள்ளலார். மக்களின் பசிப்பிணியை கண்டு உள்ளம் வாடியவர் யார்? வள்ளலார். மக்களின் பசிப்பிணியை கண்டு உள்ளம் வாடியவர் யார்? வள்ளலார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனித செயல் எங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது? வடலூர். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனித செயல் எங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது? வடலூர். வாடிய உயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் யார்? வள்ளலார். வாடிய உயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் வள்ளலார். வடலூரில் சத்திய தருமசாலை நிறுவியவர் யார்? வள்ளலார். வடலூரில் சத்திய தருமசாலை நிறுவியர் வள்ளலார். இதுக்கான வருஷத்துக்கு எழுதுங்க. 1800 குழு கொடுத்துட்டேன், எழுதிக்கோங்க. தொழில் நோயின் கடுமையால் பாதிப்பில் இருந்த பாட்டிக்கு உதவியவர் யார்? தொழில் நோய் இல்லை, அது தொழுநோய், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அன்னை தெரசா. மக்களுக்கும் செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் அன்னை தெரசா. மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கும் செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் அன்னை தெரசா. அன்னை தெரசா அவர்களுக்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது? 1979. அன்னை தெரசா அவர்களுக்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது? 1979. அன்னை தெரசாவுக்கு பின்பு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்திய நபர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி 2014. அன்னை தெரசாவிற்கு பின்பு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி 2014. எந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார்? குழந்தைகளை பாதுகாப்போம். எந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார்? குழந்தைகளை பாதுகாப்போம். கடந்த 30 ஆண்டுகளில் எவ்வளவு குழந்தை தொழிலாளர்களை கைலாஷ் சத்யார்த்தி மீட்டுள்ளார்? 86,000 குழந்தைகள். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக எத்தனை நாடுகள்? 103 நாடுகள், 80,000 கிலோமீட்டர். யார்? கைலாஷ் சத்யார்த்தி. பசிப்பிணி போக்கியவர் யார்? வள்ளலார். பசிப்பிணி போக்கியவர் யார்? வள்ளலார். பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவது மட்டும் வள்ளல் தன்மை அன்று. நமது இறப்பிற்கு பின் மண்ணுக்கு செல்லும் உடல் உறுப்புகளை பிறர் வாழ வழங்குவதும் வள்ளல் தன்மையே. சரியா தவறா? சரி. மனிதநேயத்தின் மகத்தான சாதனையாக தன் மகனின் துடிக்கும் இதயத்தை தானமாக தந்தவர்கள் யார்? அசோகன், புஷ்பாஞ்சலி. மனிதநேயத்தின் மகத்தான சாதனையாக தன் மகனின் துடிக்கும் இதயத்தை தானமாக தந்தவர்கள் யார்? அசோகன், புஷ்பாஞ்சலி. சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்கு அந்த இளைஞனின் பெயர் என்ன? ஹிதேந்திரன். சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்கு அந்த இளைஞனின் பெயர் என்ன? ஹிதேந்திரன். அணி என்பதன் பொருள் என்ன? அழகு. அணி என்பதன் பொருள் என்ன? அழகு. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. கவிஞர் தனது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தை தேனில் கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபட கூறுவது அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை சுவைபட கூறுவது அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்சி அணி. தன்மை நவிர்சி அணி என்று எதனை கூறுவர்? இயல்பு நவிர்சி அணியைத்தான் சொல்லுவாங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி. எந்த அணி பயின்று வந்து உள்ளது? இயல்பு நவிர்சி அணி என இயல்பாக சொல்லியிருப்பாங்க. நாவால் நக்குது வெள்ளைப்பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. இதுவும் இயல்பு நவிர்சி அணியே. நாவாய் நக்குது வெள்ளைப்பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. இது இயல்பு நவிர்சி அணி. ஒரு பொருளின்
இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்சனி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிர்சனி. குளிர் நீரில் குளித்தால் கூந்தல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று பயின்று வந்துள்ள அணி உயர்வு நவிர்சனி. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழில் இருக்க எல்லா லெசனும் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே வரோம். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா முக்கியமாக வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா 6th to 12th கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு இயலுக்கும் தனித்தனி கொஷின் பேப்பர், தனித்தனி வீடியோ. அதேமாரி 6th to 12th சமூக அறிவியல் 200 லெசன் இருக்குது. எல்லாத்தையும் 220 லெசன் இருக்குது. எல்லாமே 220 வீடியோ வரப்போகுது. சயின்ஸ் 100 லெசன் 100 வீடியோ வரப்போகுது. யூஸ் பண்ணிக்கோங்க. எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ. இந்த கொஷின் பேப்பர் எனக்கு அப்படியே வேணும் சார் அப்படின்னா நம்ம சேனலில் பல்க் கொஷின் இருக்குது, அப்படியே வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நம்பர் 9629905190க்கு வாட்ஸ்அப் பண்ணி எவ்வளோ ஃபீஸுன்னு கேட்டு ஜிபே பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.